சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாதத்தில் நடக்குது வாக்கியப்படி. அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்களே 2025 மார்ச் எண்டில் சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாருன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்வது என்னென்னா, வாக்கியப்படி சனி பகவான் இப்போ தான் மீனத்துக்கு வர்றார். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கோவில்களில் அதிகமாக நம்முடைய கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. அதேபோல் தென் மாவட்டத்தில் பல மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்காக இந்த பதிவு, ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் கேட்காங்க, சார் நீங்கள் திருக்கணித முறைப்படி சொன்னீங்க நடந்தது, இப்போ வாக்கியப்படி என்ன நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் மனசு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்போ நம்ம வாக்கு கொடுக்க, அதாவது ஒரு வாக்கு படிதம் கொடுக்கக்கூடிய இடத்துல இறைவன் நம்மளை ஒப்படைச்சிருக்கான், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்குற வாக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் மூலமாக நானும் சந்தோஷப்படுவேன். ஸோ அதற்கான சனி பகவான் வாக்கியப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. மேசராசி நேர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் என்ன விஷயங்கள்ல இந்த வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ண போகிறார்? எல்லாரையும் ஒரு பதட்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. உங்களுக்கு விரைய சனியாக வராரு, உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் எந்த இடத்துல அமர்கிறார் என்பதை விட அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகுதா விழலையா, இதுதான் கேள்வி. அப்போ கிட்டத்தட்ட கும்ப ராசியில் இருந்து ஒரு 3 வருட காலமாக உங்களை பார்த்து உங்களை படாபாடு படுத்திட்டாரா இல்லையா சொல்லுங்கள்? 3 வருஷம் உங்களை எந்த விஷயத்தையும் சிந்திக்க விடாமல், நீங்கள் சிந்தித்த அத்தனை விஷயங்களையும் எப்படிலாம் லாக் பண்ணணுமோ உங்களை லாக் பண்ணாங்களா இல்லையா? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ அழுத்தங்களில் நீங்கள் அப்புறம் மாட்டிருக்கக்கூடாதுல்ல. மாட்டினதுக்கான காரணம் என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கிட்டத்தட்ட கும்பராசிலேருந்து 2.5 வருஷமாக உங்களை தன்னுடைய 3ஆம் பார்வை மூலம் பார்த்தார். அதனால தான் உங்களுக்கு உங்கள் மேலே உள்ள தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சி நடந்தது. நீங்கள் எப்பொழுதுமே எந்த இடத்துலையுமே சொன்ன மாதிரி இருக்கணும், நம்ம நினச்சோம்னா நடத்தி காட்டணும் அப்படிங்கிற லட்சியத்தில் வாழ்ந்த நீங்கள் நினைக்கவும் முடியல, நடத்தவும் முடியல அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுல, அது ஃபஸ்ட்டு மாறும். இந்த சனி பயிற்சி அப்போ மேசராசி என்பவர்களுக்கு சிறப்பான நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைலாக் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு போர்டு இருந்தால் தான் அந்த போர்டில் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு டிராயிங் வரைய முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா இருந்தால் தானே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தை வந்து சிந்திக்க முடியும். அப்போ இந்த சிந்தனையை நீங்கள் இந்த சனி பயிற்சி மாற்றத்தின் மூலமாக சிந்திக்க போகிறீங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல மறையிறது நம்ம ஜோதிட விதிப்படி எப்படி சொல்லலாம்னா, ஒரு கலக்கியலான ஒரு விதி இருக்குது. கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ சனி உங்களுக்கு ரொம்ப நல்லவரா அப்படின்னா ஃபேவரானவரே கிடையாது. உங்களுக்கும் அவருக்கு நிறைய கிராசிங் இருக்குது. ஸோ அப்போ அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா அப்பாடி நிம்மதி இருக்கியா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, ஓகேவா? அதுக்கடுத்து மேசராசி என்பவர்களை யாரெல்லாம் காதல்னால பிரச்சனை சந்திச்சிங்களோ, இந்த 2K கிட்ஸில் நான் என்னை பொறுத்தவரை அதிகமாக இந்த மேசராசியாக இருந்தால் அதிகமான பிரச்சனை சந்திச்சிங்க. நான் லவ் பண்ணேன், ஏமாற்றிட்டேன், நான் லவ் பண்ணி கல்யாணம் முடித்தேன், கடைசியில் என் குடும்பத்தை இழந்துட்டு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் மேசராசிக்கு நிறைய நடந்தது. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. அதுபோல் மேசராசி என்பர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்களோ உங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை எதிர்பார்த்தாலும் ஓகே, செகண்ட் குழந்தை எதிர்பார்த்தாலும் ஓகே, குழந்தை பாக்கியம் உண்டு. உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மன நிறைவுடன் இந்த வருடங்களை நீங்கள் கடக்க போகிறீங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மன நிறைவுகள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கிடைக்க போகுதுன்னா, உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி, நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி நீங்கள் தான் குற்றம் செஞ்சீங்க, நீங்கள் தான் ஒரு என்ன சொல்கிறோம் சரியான முறையில் இல்லைன்னு சொல்லி உங்களை சிறைச்சாலைக்கு கூட்டு போகக்கூடிய நிலைமை வந்திருந்தாலும்
அல்லது உங்கள ஒரு ஒரு இக்கட்டான ஒரு ரூமில் பூட்டி வச்சு உங்களை அடிமைப்படுத்தியிருந்தாலும், மேபி உங்களை அடிமைப்படுத்த முடியாது. பாசத்தினால் அடிமைப்படுத்தியிருந்தாலும், அந்த நிலையிலிருந்து உடைச்சு, நீங்க தப்பு பண்ணல, நீங்க நேர்மையானவங்க, நீங்க உண்மையானவங்க, நீங்க ஒரு வாழ்க்கையில யாருக்கும் மனதார கூட துரோகம் நினைக்காத ஒரு உத்தமமான உள்ளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கேரக்டரை தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி உங்களை உரசி பார்க்கல, வெட்டி போட்டாங்க. ஸோ இந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. நீங்கள் செய்யாத தப்புக்கு தப்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது தப்பு இல்லை, நீங்கள் நேர்மையானவங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இனிமேல் உங்கள் காசை உங்களுக்கு வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவாதீங்க. ஓகேவா? அடுத்தவங்க குடும்ப விஷயங்களை தலையிடாதீங்க. இந்த கோவப்பட்டு உணர்ச்சிசப்பட்டு அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. போதும். கோவப்பட்டு உணர்ச்சிசப்பட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் கெடுத்தது போதும். ரிலாக்ஸாக வாழ்வது வாழ்க்கை நமக்காகவே அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வாழ்ந்தீங்கன்னா, இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை உறுதியாக வாக்கிய பஞ்சாங்கப்படி கொடுப்பார் என்பது உண்மை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. நான் சொன்ன ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சியாகி உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% மாற்றத்தை கொடுப்பார். ஸோ இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கலாம். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், முன்னேற்றம் உண்டா, இல்லை வேறு எதுவும் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்களா, எதுவும் பிரச்சனை இருக்குமா, பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி என்ன அப்படின்னு 1000 கேள்விகளோடு, இல்லை நீங்கள் லட்ச கேள்வியோடு மனசுக்குள்ளே போன ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா, உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு பதில் கூட நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, யாருக்கு ஜாதகம் பார்க்கணும், அவங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் ப்ளஸ் பிறந்த ஊர் இதெல்லாம் அனுப்பிவிடுங்க. ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் உண்மையிலேயே உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும், கடந்த காலத்தையும் கணிக்க முடியும். சரியா? இந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம். அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தெளிவாக குறிப்பிட என்னால் முடியுங்கிற இறை அருள் அதாவது என்னால் முடியுங்கிறத இறை அருள் மூலமாக நான் சொல்கிறேன். எனக்கு இறை அருள் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் இருக்கும், நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கீங்க, சரியா? அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கட்டாயமாக நம்முடைய வகுப்பில் கலந்துக்கலாம். நம்முடைய வகுப்பானது இது 5வது கிளாஸ். ஓகேவா? இப்போ 4 பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு நம்ம அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய வீட்டிலிருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸ்க்கான லிங்க் அனுப்பப்படும். கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிவிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை மற்றும் உங்களுடைய கூட இருக்கவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக ஆராய்ந்து கணிதம் மூலமாக கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அன்புடன் அழைக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி.